அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. முன்னாடி அவர் சொன்னார் சரணாகதி அடைஞ்சாதான் வந்து இறைவனை பார்க்கணும்னு. ஆமாம். ஒரு எக்ஸாம் அது மலை ஏறுறப்போ நம்மளே அந்த தான்ன்றது அழிஞ்சு நீ தான் கதின்னு அந்த சரணாகதி அடைஞ்சாதான் கடவுளை பார்க்கணும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நானுன்றது ஃபஸ்ட்டு இருந்தால் தானே ஏன் சரணாகதியே வரும், இல்லை நான் இல்லாமையே சரணாகதி அடையும்? நான் இல்லாத ஒரு உடலே இருக்காது. நான்ன்றது ஒன்று இல்லைன்னா ஒரு உடல்ன்றது ஒன்று இருக்காது, மண்ணுக்கு போயிடும். அப்போ நான்ன்றது அவசியம். நான் இருந்தால் தான்ப்பா நீ இருப்ப. சரிங்க. நான் இல்லைன்னா நீ ஏது இல்லையா? நான் இருந்தால் தான் ஒரு உருவம் நடமாட முடியும். நானுன்றது அவனை விட்டு வெளியே போனால் அது மண்ணுக்கு தான் போயிடும். அதனால் நான் இருக்கணும். அந்த நானே எடுத்துன்னு போய் ஆண்டவன் ஆண்ட சரணாகதி பண்ணணும். ஐயா நான் இல்லை நீ தான் அப்படின்னு ஆக்கிடணும். அதை ஆக்க முடியுமா? அவ்வளோ ஈஸியாக ஆக்கிறதுல வாயில் சொல்லிடலாம், ஆக்கிறது கடினம். நான்ன்றது இல்லை நீ தான்ட்டின்னா உலக செயலில் உண்டு இல்லை, அப்படி ஆயிடுவிய. அப்போ பொண்டாட்டி புள்ளைக்குட்டி எப்படி காப்பாற்றுறது? யார் சோறு போடுவான் அதுக்கு சொல்லு? அதனால் சரணாகதின்றதுலாம் இந்த உலக விஷயத்தில் இப்போதைக்கு செல்லுபடி ஆகாது. ஏன்னா உன்னை நம்பி பிள்ளைங்க இருக்குது, உன்னை நம்பி பொண்டாட்டி குத்து வந்துக்கிறான். இப்போ அவளுக்கெல்லாம் சோறு போடணும். நீ கடவுள்கிட்ட உன்னை சரணாகதி பண்ணிட்டா சோறு எங்கே போடுவோம்? பக்கத்து வீட்டுக்காரனை போடுவான். அதனால எல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்கள். அது மகானுக்கு சாத்தியம். அவன் பொண்டாட்டியை நினைக்கிறதில்ல, புள்ளியை நினைக்கிறதில்லை, அவன் கடவுளை மட்டும் நினச்சின்னுக்குருவேன். நம்ம எல்லாத்தையும் நினச்சி வீடு வாசல் சொத்து சுகம் பொண்டாட்டி புள்ளுக்குட்டிலாம் சொந்த பந்தத்தெல்லாம் சேர்த்துக்கின்னு சரணாகதின்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ இந்த ஜென்மத்தில் முடியல, அடையணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அடைய முடியும். அதுக்கு எண்ணம் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. எண்ணம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை. இப்போ எப்போ தான் சரணாகதி அடைகிறது? நீயே உனக்குள்ளே அடங்கும்போ அடங்கி 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 அதை தொட்டு 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 வரும்போது ஒரு நாள் முழுமையாக அதை தொடுவேன் இல்லையா? அந்த மாதிரி நிலையை உண்டாக்கிடும். அதனால தான் சொல்கிறார் பட்டினத்தார், கடவுள்ன்றதை நீ எங்கெங்கோ போய் தேடுன்னு தெரியுறியடா, கடவுள் உன் பக்கத்தில் இருக்கிறாரா. ஆனால் உன் கண்ணுக்கு கடவுள் தெரியாத நிலையில் நீ மாயையில் வாழறடான்றார். அதனால தான் சொல்கிறார், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னர். பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்ட்டார். இதுக்கு மேலே என்ன திட்டுறது? காரணம் என்ன அப்படின்னா, மாயை உலகத்தை விரும்புவது மனம். அந்த மாயை உலகத்தை விரும்புகிற மனத்துக்கு உண்மை விளங்காது. யாரு போய் எடுத்து எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் அவன் நிலையிலேருந்து அவன் மாற மாட்டான். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு குரு யார் அப்படின்னா நான் குருவானா இல்லை, நான் ஒரு வழிபோக்கு மாதிரி. அப்போ குரு யாருன்னா அவனுடைய மனம்தான் குரு. இன்றைக்கி இங்கே போகலாம், இதை என்ன சொல்கிறார் கேட்கலாம் அப்படி நினச்சது உன் மனுஷன் நினச்சாதான் இங்கே வருவேன். நான் சொல்லி வர முடியாது. அப்போது ஒரு மனிதனை வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவனை வழி நடத்துகிற குரு அவனுடைய மனம்தான். அதனால் மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் கேட்க போகிறான். அடுத்தவன் சொல்கிறபடி யாரும் கேட்க மாட்டான். தாய் சொல்கிறபடி புள்ள கேட்கறதில்லை, கணவன் சொல்கிறபடி மனைவியும் கேட்கறதில்லை, மனைவி சொல்கிறபடி மக கேட்கறதில்லை. யார் யார் மனசுக்கு எது சரின்னு போகிறதோ அதை கேட்டு பயணம் பண்ணின்னுக்கிறான் இல்லையா? இப்போ உங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறீங்க, எல்லாரும் டிவியிலலாம் நான் நிறைய பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பசங்களை வந்து கெடுக்காதீங்க, அவங்க விரும்புகிறத படிக்க வைங்க, அவங்க விருப்பத்துக்கு நீங்கள் தடையாக இருக்காதீங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், வாழ்க்கைக்கு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ உங்கள் பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு நினைக்குது. டாக்டர் படிக்கணும்னா குறைஞ்சது 10 லட்ச ரூபாய், இப்போ 10 கோடி ரூபாய் ஓணும். உங்களால் முடியுமா சொல்லுங்கள்? உங்களால் எது முடியுமோ அதான் படிக்க வைக்க முடியும். அப்படி படிக்க வைக்கிறது தவறுன்னு மற்றவன் சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் சொல்லி எனக்குது உலகம். ஏன்னா நீ சொல்கிறத உன் மக கேட்காது, நான் இதான்பா படிப்பேன்னும். அது படிக்கிறன்றதை உன்னால் படிக்க வைக்க முடியாது இருக்கும். இப்படி வாழ்க்கையில் பல விஷயங்கள் இன்னல் பட்டு வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன். இவன் எங்கே ஆண்டவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறது? இது வெறும் பேச்சோடு போகக்கூடாது. நம்ம பேசுகிற பேச்சு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பொருந்தணும். பொழுதுபோக்கு பேசுகிற பேச்சாக இருக்கக்கூடாது நம்ம பேச்சு. அதனால் உங்களுக்கும் பயன் இல்லை, எனக்கும் பயன் இல்லை.
நான் நினைக்கிறது இல்லை, நான் பேசுகிற பேச்செல்லாம் அடுத்த மனசுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எத்தனையோ ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க, எத்தனையோ ஆன்மீகவாதியை பற்றி இருக்கிறாங்க ஆளுங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் ஆன்மீகத்தை பிடிச்சி இருப்பாங்க. ஆனால் என்னுடைய ஆன்மீகத்துக்கு 10 வயசு 12 வயசு 15 வயசு 18 வயசு பசங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் பேசுகிற பேச்சு உண்மை அவங்க மனசுக்கு தெரியுது, கற்பனையே நான் சேர்க்க மாட்டேன். அது மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு அடுத்தவனுக்கு போய் சேரணும், சேர்றதுக்காக நம்ம பேசணும். ஏதோ பொழுது போகணும், வீடியோ ஓடணும்னு பேசிடக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் என்ன பிரயோஜனம், 10 ரூபா சம்பாதிக்கலாம், அதனால் என்ன இந்த உலகத்துக்கு பயன், அப்படி இருக்கக்கூடாது. நீ பேசுகிற பேச்சு 4 பேருக்கு உதவணும், 4 பேர் சிந்திக்கணும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ. வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. வரவு போக்கொழிய வலியடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ. களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ. மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ. குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூத்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூத்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ. உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ. ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிரித்தேனோ. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிரித்தேனோ. ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ.
அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ. பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ. கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ. கற்றவ தம்மை கடுகடுத்தேனோ, கற்றவ தம்மை கடுகடுத்தேனோ. கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ. பச்சையை கூண்டில் பதைக்க அடைந்தேனோ, பச்சையை கூண்டில் பதைக்க அடைந்தேனோ. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ. கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ. ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, மாதா பிதாவை வைத்து நின்றேனோ. சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, மாதா பிதாவை வைத்து நின்றேனோ. தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே, என்ன பாவம் செய்தேனோ. என்ன பாவம் செய்தேனோ. ஐயா நித்யானந்தரே,
என்ன பாவம் செய்தேனோ. ரெண்டு குழந்தைங்க சிறப்பாக பாடினாங்க. யாரோட பாடல் அது? வள்ளலார் பாடல். வள்ளலார் யார்? அவர் காலம்பெல்லாம் எதை பற்றி பேசினாரோ, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பேசி கடைசியில் அவரே அந்த ஜோதியில் கலந்து இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத அவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக இந்த காலத்தில் செஞ்சு காட்டினார். அப்போது இறைவன் ஜோதியாக இருக்கிறான். அந்த ஜோதியில் ஒரு மகான் போய் மறைகிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ புனிதமான ஆத்மாவாக இருந்தால் இறைவன் அப்படி அணைச்சிருப்பான். ஆனால் இப்படி பாடுவாரா? அப்போ இது யாருக்காக பாடினார்? அவரு கனவுல கூட இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பார்க்கல. ஆனால் பாழா போன இந்த உலகத்தில் இருக்கிற மனசில் இவ்வளோ பாவங்களை நம்மளை அறியாமலோ அறிஞ்சோ செஞ்சுக்கினே வரோம். திருத்திக்குங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்லாமல் ஏதோ அவரே செஞ்சிட்டா மாதிரி ஒரு பாவனையில் சொல்கிறாரு. அது எதுவும் அவர் செய்யலை. அவ்வளோ பெரிய உன்னதமான மகான். எல்லாம் நமக்காக ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு பாவத்தை சொல்லி வச்சுருக்கார். இதுதான் அதுதான் இல்லாமல் இவ்வளோ பாவங்கள் இருக்குது. இதில் யார் யார் என்னென்ன பாவம் பண்ணுறான்னு அவங்கவுங்க கொஞ்சம் புரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டால் வள்ளலார் எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம ஐயாவும் வந்திருக்காரு. இந்த கலிகாலத்தில் வள்ளலாருக்கு அப்புறம் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரே வழி தான், அவங்கவுங்க மனசு அவங்கவுங்க கிட்ட இருக்கணும். இருந்துடுச்சுன்னா நிம்மதியும் சந்தோஷமும் எப்போவுமே நிலையா நிற்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த பாடலை பாடின இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஐயாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே துணை நின்று உங்கள் கூடவே வழி நடத்தும். எந்த குறையுமே இருக்காது. சரிங்களா? ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. ரொம்ப சந்தோஷம் தான்.